ஸ்பாட்டில் போய் திருப்பதியோ திருவண்ணாமலையோ கன்னியாகுமரியோ மதுரையோ தஞ்சாவூரையோ ஸ்பாட்டில் 10 மணி நேரம் வாங்கி நீ தேடி கண்டுபிடிச்சிக்கணும். இல்லைங்க நான் படம் வரைய மயிரை புடுங்க போனார். அவருடைய சொந்த அத்தை மகனாக இருந்தவர் கல்கியை கலைமகள் எல்லாம் இதுக்கெல்லாமே ரேப்பர் எல்லாம் மாதவனுடைய ஸ்டைலில் 80% இருக்கும். கொஞ்சம் ஏமாந்தா மாதம் படமாக நடராஜ படம் தெரியும். அந்த மாதிரி கலரு அப்ரோச்சு கலர் கோட்டிங் கீட்டிங் பிரஸ் ஹேண்ட்லிங்லாம் ஒரே நமக்கு கண்ணதாசன் பாட்டா வாலி பாட்டா அந்த மாதிரி கிட்டத்தட்ட அப்படி இருக்கு. அப்படி ஆளு பிரஷ் பிடிக்கிறவே பேரா பிடிக்கிற இல்லை ஒன்றா கே மாதம் ஆயிடலாம் நினைக்கிறீங்க. 10,000 பேரில் ஒரு கே மாதம் தான் வர முடியும். 9,900 பேருக்கு வீணாக போயிடுவீங்க. ஊரில் ஒழுங்காக தானே படிச்சுட்டேன். போய் கண்டிப்பாக போய் படிக்க போயா எனக்குள்ளே இருக்க வேக வேலை என்னன்னு தெரியாது. ஒன்று நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குது. நான் சத்தியமாக ஒரு நாள் பெரியார் நடந்த உடனே நீங்கள் சொல்கிறீங்களா? ஆமாம். அப்படின்னா என்ன கிழிக்க போகிற நீ எல்லா பயிலும் மாதம் ஆக முடியாது. அவன் எவ்வளோ நாங்களே ஒன்றுங்கிறதா அவர் அவ்வளோ பெரிய ஆள். ப்ரெஷ் எடுத்து வரணும் பெரிய மாதம் ஆகிடுங்களா. ஊர் போய் ஒழுங்காக படிக்கிற போடா பாக்கி வேணா கலைக்கிறார். அப்புறம் உட்காந்து அழுகிறேன். எனக்குள்ள நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குது. நான் என்ன பண்ண உங்களுக்கு தெரியாது. ஒரு நாளைக்கு பெரியடா வந்தேன் திருவாரூர்னா. அப்புறம் சரி ஒழிஞ்சு போட்டு கிருஷ்ணராமன் ஒருத்தர் ஓவிய கல்லூரியில் வாத்தியார் இருந்தார். அவருக்கு சிபாரிசு பண்ணான்னு எங்கள் போகணும்னு சொன்னார். அப்புறம் நான் அங்கே போய் அவரை போய் பார்த்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சாங்க. மோகன்ராஜ் தான் வரைஞ்ச படம் பார்த்து மெரண்டாக மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் 100 பேர் அப்ளை பண்ணுவாங்க. 20 பேர் தான் வருவான். இதை தாடிக்கார உட்காந்துருப்பாங்க. அவர் பார்த்து அப்படியே வர சொல்லுவாங்க. இவன் கேவலமாக வரைஞ்சி விட்டு அது 5 பேர் செலக்ட் பண்ணி 5 பேரும் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மாடலை பார்த்து வரையவங்களில் 20 பேரில் 5 பேர் தான் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த லிஸ்ட்டில் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நான் தான் ஃபஸ்ட்டில். அது என்ன வேடிக்கைன்னா நான் உள்ளே போகிற எக்ஸாம் போயிருக்கிறேன். திருநெல்வேலியிலேருந்து தஞ்சாவூர்லேருந்து ராமாபுரத்தில் பசங்க எக்ஸாமுக்கு வந்திருக்கானுங்க. நான் நோட்டை கொண்டு போய் இதை அப்படின்னேன். இந்த நோட்டை பார்த்தோன்னா இது ஆபிரகாம் லிங்கன் படம் பார்க்குறாங்க. பப்பியம்மா படம் பார்க்குறாங்க. ஒரு ஜான் புல்ல வந்த படம் நான் வாங்க படம் பிரமா எந்த கிளாஸ் வாத்தியா சார் நாங்கள் இல்லைங்க நான் ஸ்டூடெண்ட் நீங்களும் இனிமேல் தான் படிக்க போகிறீங்களா? வாடா ஊருக்கு மட்டும் 10 பேர் ஊருக்கு போயிட்டாங்க. எக்ஸாம் எழுதி ஊருக்கு போயிட்டாங்க.